மீண்டும் இணைந்த இபிஎஸ் ஓபிஎஸ். அதிமுகவில் திடுக்கிடும் திருப்பம். கடும் அதிர்ச்சியில் சசிகலா. அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் இல்லை என உயர்நீதிமன்றம் அதிரடி தாக்கு. அதிமுகவில் ஒற்றை தலைமை பிரச்சனையானது ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் இடையே ஆரம்பித்தது. அதாவது அனைவரும் ஒருமித்த கருத்துடன் எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்த பொழுது பன்னீர்செல்வம் அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து அவர் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியில் உள்ளிட்ட அனைத்திலும் நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் பொதுக்குழு கூட்டம் அமைத்து ஒருமித்த கருத்துடன் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனிடையே பன்னீர்செல்வம் தனது ஆட்கள் கொண்டு அதிமுக தலைமையகத்தை சூறையாடியதும் மேற்கொண்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடக்கப்பட்டது. முதல் முறை தொடுக்கப்பட்ட வழக்கில் எடப்பாடிக்கு சாதகமாகவே தீர்ப்பு அமைந்தது. இதனை ஏற்காத பன்னீர்செல்வம் மேல்முறையீடு வழக்கு தொடர்ந்தார். தற்போது அந்த வழக்கானது நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கு குறித்து எடப்பாடி தரப்பில் பதில் மனு அளிக்கையில் அதில் பொதுச் செயலாளர் என குறிப்பிட்டிருந்தனர். இந்த வழக்கானது நிலுவையில் இருக்கும்போது எப்படி பொதுச் செயலாளர் என்று குறிப்பிட முடியும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேற்கொண்டு எடப்பாடி தரப்பு இதற்கு மன்னிப்பும் கோரியுள்ளது. இந்த நிலையில் இந்த மனுவை திருத்தி சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேற்கொண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி இந்த வழக்கு நடைபெறும் என்று கூறியுள்ளனர். அது மட்டும் அல்லாமல் இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பிறகு அதிமுகவில் இபிஎஸ் ஓபிஎஸ் இணைந்தால் மட்டுமே அதிமுகவை வழிநிறுத்த முடியும் என்று நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் உடனடியாக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி விலக முடிவெடுத்துள்ளதாகவும் மீண்டும் இபிஎஸ் ஓபிஎஸ் அதிமுகவில் இணைய ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. இந்த தகவலானது சசிகலாவை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.